பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த நாளிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறதான வார்த்தை இந்த வேதாகமத்திலே எந்த வசனத்தில் குறிப்பாக காணப்படுகிறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது அல்லவா. அதிலே 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த ஒரு வசனத்தை இப்போ நான் வாசிக்க இருக்கிறேன். அதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளுக்கு என்று ஸ்பெசிஃபிக்காக உங்களுடன் மெய்யாகவே பேசுவார் என்று ஆழமாய் நான் நம்புகிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். மிகவும் அருமையான ஒரு ப்ராஃபெட்டிக்கல் வேர்டு இந்த வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல சார். இந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா ஒரு நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுகிறது சார். இந்த பக்கம் போலான்னு பார்த்தா ஏராளமான தடை கற்கள் இருக்கிறது. என்னுடைய கண்கள் இங்கிருந்தே பார்க்குது சார். எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல சார். வாழ்க்கை தடுமாற்றமா இருக்குது சார் அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, அப்பா இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்னு தடுமாறி கொண்டு இருக்க வேண்டாம். என்னுடைய சத்தத்தை நீ கேள். நான் உனக்கு எந்த வழியில போகணுமோ அந்த வழிய நான் உனக்கு சூஸ் பண்ணி கொடுப்பேன். என்னுடைய சத்தத்தை நீ கேளப்பா அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து ஸ்பெசிஃபிக்காக இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுக்கு பின்னால யாரையும் அந்த வார்த்தையை சொல்றா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், God's voice, the voice of Almighty God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக நீங்க காணப்படுகிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. அநேக நேரங்களிலே இது போல ஒரு ரோடு ஜங்ஷன்ல மாட்டிக்கொண்டோம்னா எந்த பக்கம் போறன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கும்போது பின்னால இருந்து நம்முடைய காதுகள் கேட்க ஒரு சத்தம் நமக்குள்ள பிறக்குமானா எவ்வளோ அருமையான ஒரு அனுபவமாக காணப்படும். என்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான காலகட்டங்களிலே இது போல ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத நிர்பந்தமான சூழலில் நான் மாட்டிக்கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் எனக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும், மகனே நீ அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இது சரியல்ல, அதுவும் சரியில்லை, நான் உனக்கு ஒரு டைரக்ஷனை காண்பிக்கிறேன், இந்த டைரக்ஷனை நீ சூஸ் பண்ணி இந்த ட்ராக்ல போனேன்னா நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, எதை அடைய வேண்டும் என்று உன்னுடைய கற்பனைகளிலே ட்ரீம் பார்த்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த இடத்துக்கு நீ நிச்சயமாய் சென்று தீருவாய் என்று எனக்குள்ளிருந்து சத்தம் துணிக்கிறத ஏராளமான நாட்கள் நான் கேட்டிருக்கிறேன். அப்படி சத்தம் கேட்டுதான் இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை என்னால் கண்டடைய முடிந்திருக்கிறது. ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன், எந்த டைரக்ஷன் எடுக்குன்னு தெரியல சார், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார் அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக இன்றைய செய்தி. ஸோ இந்த வசனத்தை மையமாக வைத்து ஒரு சில உதாரணங்களை இந்த வேதாகமத்திலிருந்து நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதல் உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்க்க வேண்டும். பல முறை வாசிச்சிருப்பீங்க, தெரியாத ஒன்றும் கிடையாது. பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை தேவாதி தேவன் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை
உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனா எப்படி இருக்குமோ அது போல நடக்க பண்ணி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்து கொண்டு சென்றார் அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த அதிகாரங்களில் நீங்க பார்க்க முடிகிறது அல்லவா? ஆனா என்னுடைய கேள்வி இங்க என்ன அப்படின்னா, ஏன் அந்த பாதையை கர்த்தர் சூஸ் பண்ணுகிறாரு? சிவந்த சமுத்திரங்க, உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? அலை அப்படியே பொங்கி எழும்புகிறது. அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து அதன் வழியா இவர்களை அழைத்து கொண்டு செல்ல வேண்டுமா? என்னையா அது? வேற வழி எதுவும் கிடையாதா? ஈஸியான பார்த்து வேற எதுவும் இல்லையா? ஏன் இந்த வழியை கர்த்தர் சூஸ் பண்றாரு? ஏன் பண்ண வேண்டும் அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணக்கூடிய விதத்தில், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தாரெல்லாம் நம்ம நம்பலாம். ஓகே, அதெல்லாம் மாற்று கருத்தில். ஆனால் என்னுடைய கேள்வி, ஏன் இந்த பாத்தை கர்த்தர் சூஸ் பண்றாரு? அதை யோசிச்சு பார்க்கணும். வேற வழி எதுவுமே இல்லையா? எளிமையான வழி. இப்பதான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எந்த வசனத்தை ஆரம்பிச்சேன்? ஏசாயா 30ஆம் அதிகாரம் இல்லையா? வலதுபுறம் போறதா இடதுபுறம் போறதா, எந்த வழியில சார் போறது, ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு கன்ஃபியூஸா இருக்கும்போது, வழி இதுவே, இதிலே நட அப்படின்னு உள்ள இருந்து ஒரு சத்தம் தொனிக்கும் பாருங்க. மோசேக்குள்ள அந்த சத்தம் தொனித்தது பாருங்க. மோசேங்கிற லீடர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே அழைத்து கொண்டு செல்லுகிறாரு இல்லையா? அவருக்குள்ள அந்த சத்தம் தொனிக்கிறது. எந்த பக்கம் போறது தெரியாம தவித்து கொண்டு இருக்கிறாயா மோசே? உன் கையில் இருக்கிற கோலை அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால நீட்டுனா அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்துரும். அதன் வழியா ஜனங்களை அழைத்து கொண்டு செல்லு அப்படின்னு ஒரு சத்தத்தை மோசே தன்னுடைய உள்ளத்துல கேட்டான் பாருங்க. அந்த சீனுக்குள்ள நீங்க போய் பார்த்தாதான் தெரியும். அப்போ ஏன் அந்த ஒரு கடினமான பாத்தை கர்த்தர் சூஸ் பண்றாரு அப்படின்னா, அதற்குண்டான பதிலை எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்துல 17 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பதிலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். யாத்திராகமம் 13, 17 மற்றும் 18 அந்த 2 வசனம் என்ன சொல்லுது? பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும். ஆல்டர்னேட் பார்த்து இருந்ததா இல்லையா? இருந்தது சார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பெலிஸ்தரின் தேச வழியாக போவது சமீபமானாலும், ரொம்ப பக்கமான டிஸ்டன்ஸ், ரொம்ப சமீபமா இருக்குது, சீக்கிரம் போயிடலாம். சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அந்த வழியை நடத்தல அவரு. ஏன் அந்த வழியாய் அவர்களை கர்த்தர் நடத்தவில்லை? ஏன் நடத்தவில்லை அப்படின்னா, பார்த்தா ஷார்ட் டிஸ்டன்ஸ், சீக்கிரம் கடந்து அந்த சைடு போயிடலாம் அப்படி நீ நினைப்ப. அப்படி நினைத்து கொண்டு நீ நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் உனக்கு தெரிய வரும் எவ்வளோ பிரச்சனைகள் இந்த வழியில சந்திக்க வேண்டி இருக்குது, இவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த வழி அப்படின்னு நீ நடக்கும் போதுதான் உனக்கு தெரிய வரும். உடனே உனக்குள்ள ஒரு மனமடிவு, ஒரு சோர்வு உண்டாகி பேசாம இருந்த இடத்துல இருந்திருந்தா இவ்வளோ தேவலை, ஏண்டா இந்த வழியை நம்ம சூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு மீண்டும் அந்த பழைய இடத்துக்கே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வின் எண்ணங்கள் உனக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியும். ஆகையினால அந்த சமீபமா இருக்கிற வழியா இருந்தாலும் அந்த வழியை நான் உனக்குன்னு சூஸ் பண்ணவில்லை. சிவந்த சமுத்திர வழிதான் உனக்கு பெஸ்ட். சிவந்த சமுத்திரம் இவ்வளவு பெருசா இருக்குது, எப்படாத கடற்கரை நீ நினைக்கிற, கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். அது நான் தெரிந்து கொண்ட வழி. நான் தெரிந்து கொண்ட வழியா இருக்கும் போது எவ்வளவு கடினமான சூழலா இருந்தாலும் அந்த கடினமான சூழலை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி எனக்கு இருக்குது. நீ ஏன் கவலைப்படுற? நான் அதை பார்த்துக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் போறதுதான் உனக்குன்னு நான் நியமித்த வழி. அதை சூஸ் பண்ணு. இந்த வழி சமீபமானாலும் இதுக்குள்ள போகாதப்பா அப்படின்னு கர்த்தர் அழகா அவர் யோசிச்சு கைட் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை மோசே கேட்டதனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் அற்புதமாய் அந்த பிளந்து ரெண்டாக பிளக்கப்பட்ட சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவன் நடத்தி கொண்டு செல்கிறான். இதுதான் சார் சொல்றேன். ஏசாயா 30 ஆரம்பத்தில் வாட்சின் அல்லவா,
வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா, எந்த பக்கம் போகுதுன்னு வழி தெரியாம இருக்கும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு சத்தம் தொனிக்க வேண்டும் பாருங்க. இப்படி சத்தம் தொனிக்கும் போது எனர்ஜி சேவ் ஆகும் இல்லையா? பாதி தூரம் அவரு சூஸ் பண்ணாத வழியில நடந்துட்டு ஐயோ இவ்வளோ பலவீனமா ஆயிட்டேனே, இவ்வளோ எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே, இவ்வளோ டைமை விரயமாக்கிட்டேனே, இவ்வளோ பணத்தை விரயமாக்கி விட்டேனேன்னு போய் புலம்புறதுக்கு பதிலா அவரு சூஸ் பண்ற வழி எதுன்னு கரெக்டா தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வழியில டிராவல் பண்ணா எவ்வளவு விஷயங்கள் சேவ் ஆகும், பாதுகாக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரைட்? இப்போ மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல போனா இதுதான் பிரச்சனை. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பார்த்தா நடா சுத்தி சுத்தி போறோமே அப்படி நீ யோசிப்ப. ஆனா அதுதான் உனக்கு பெஸ்டான வழி, கர்த்தர் சூஸ் பண்ணி உனக்கு கொடுத்திருக்கிற வழி. நான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அன்புடன் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவம் நமக்கு அதிகமாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். வாழ்க்கையில் இது மாதிரி இக்கட்டான சூழல்ல டிசிஷன் எடுக்க தடுமாறுகிற சூழலெல்லாம் அழகா அற்புதமா உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும். மகனே இந்த வழியில போகாத, அந்த வழியில போகாத, இந்த நான் உனக்கு சூஸ் பண்ணிருக்கிற இந்த வழியில போப்பா அப்படின்னு உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அந்த சத்தத்தை கேட்டு அதன் வழியில போனீங்கன்னா எனர்ஜி, ஆற்றல் விரயமாகிறது தவிர்க்கப்படும், பணம் விரயமாகிறது தவிர்க்கப்படும், நேரம் விரயமாகிறது தவிர்க்கப்படும். எவ்வளோ சந்தோஷமா, சமாதானமா, அருமையா, அற்புதமா இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எவ்வளோ அழகா நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுவாரு அந்த தேவாதி தேவன். அப்போ இப்படிதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன் வழியில போகக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு வேத பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எங்க பார்க்கலாம் அப்படின்னா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். நான் கதை மாதிரி சொல்லிடுறேன். ரைட்? இந்த வேத பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா மோவாப் தேசத்தினுடைய ராஜா இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவுக்கு விரோதமா சண்டைக்கு வரான். இதான் பேக்ரவுண்ட் சீன். ரைட்? அப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா தனக்கு உதவிகரமாக பக்கத்து நாட்டு ராஜாக்கெல்லாம் வந்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குமே அப்படின்னு இவன் யோசித்து பக்கத்து நாட்டு ராஜா யூதா தேசத்தின் ராஜா, அவன் பேரு யோசபாத், அவன்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறான். அப்பா யோசபாத், எனக்கு உதவிகரம் நீட்ட மாட்டையா? இந்த மோவாப் தேசத்துடைய ராஜா எனக்கு விரோதமா சண்டைக்கு வந்துட்டான்ப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு இவன்கிட்ட கேட்குறான். அப்போ இந்த யூதாவின் ராஜாவும் ஓகே, உனக்கு நான் உதவிகரம் நீட்டாம வேற யாருக்கு உதவிகரம் நீட்ட போறேன், கட்டாயம் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ராஜாவோடு கை கோக்குறான் இந்த யூதா தேசத்துடைய ராஜா யோசபாத். ஓகே, இப்போ எப்படி சீன் போகுது அப்படின்னா இவங்க யூதா தேச ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் பிளான் பண்றாங்க. சரி, நாம 2 பேரும் கை கோத்துட்டோம் இந்த மோவாப் தேச ராஜாவுக்கு விரோதமா. இப்போ மோவாப் தேச ராஜா எங்க இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் அந்த இடத்துல இருக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நாம போக வேண்டும் என்றால் எப்படி போகிறது அப்படின்னு இந்த 2 ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாவும் யூதா தேச ராஜாவும் யோசிக்கிறாங்க. இங்க தான் நம்முடைய கீ பாயிண்ட். வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா, எந்த பக்கம் போறது அப்படின்னு யோசிக்க முடியல. அப்போ வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு சத்தம் கேட்க வேண்டும் அல்லவா? அப்பதான சரியான டைரக்ஷனை சூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த யூதாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவும் சேர்ந்துட்டு யோசிக்கிறாங்க, எப்படிடா போறது? இந்த ஆளு மோவாபின் ராஜா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், நம்முடைய பட்டாளத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு அங்க போகணும்னா எந்த வழியில போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சீனுடைய பேக்ரவுண்ட்ல இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓகே, அந்த 8வது வசனம் வாட்ச் பார்த்தீங்கன்னா எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். இதுதான் நம்முடைய கீ பாயிண்ட். அப்போ எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் இஸ்ரவேல் ராஜா பதில் சொல்றான், ஏதோ வனாந்தர வழியாய் போவோம், ஏதோ வனாந்தர வழியாய் போவோம் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணுகிறான்.
இந்த யூதாவின் ராஜா யோசபாத்து கடவுளுடைய மனுஷன் பாருங்க. அதுக்கு முன்னால சில அதிகாரங்களாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுளுடைய மனிதன், கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனிதன். ஆகையினால தான் அவனுக்குள்ள ஒரு சத்தம் எழும்புகிறது, நம்ம கரெக்டான பாதையை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம். சரி, இந்த இஸ்ரவேல் ராஜாவோட கை கோத்துட்டோம், அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான் பாருங்க. உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி கேட்டதனுடைய விளைவு தான் நம்ம ஏதோமின் வழியாய் போவோம். ஏதோம் இன்னொரு தேசம், அந்த ஏதோம் தேசத்தின் வழியாய் போவோம் அப்படின்னு இஸ்ரவேல் ராஜா இவனுக்கு பதில் சொல்லுகிறான். அந்த பாத்தை சூஸ் பண்ணி அந்த பாத்துல ஏதோமின் அந்த வனாந்தரமான வழி, நோட் த பாயிண்ட், வனாந்தரமான வழி, இந்த ஏதோமின் தேசம், அந்த தேசத்தின் வழியாய் போலான்னு ஒரு முடிவெடுத்து அந்த தேசத்தின் வழியாய் போறாங்க பாருங்க. அப்போ அந்த தேசத்துடைய ராஜாட்டையும் பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? அந்த ராஜாட்ட போய் கேட்குறாங்க. இதே கதையை சொல்றான் இஸ்ரவேல் ராஜா. அப்பா, இது மாதிரி மோவாப் ராஜா எனக்கு விரோதமாக சண்டைக்கு வரான், யூதாவின் ராஜா எனக்கு உதவிகரம் நீட்டி கொண்டு இருக்கிறான், இப்போ உங்கள் தேசத்தின் வழியாக போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கயா அப்படின்னு ஏதோமின் ராஜான்ட்ட கேட்கும்போது அவனும் ஓகே பண்ணிடுறான். ஏதோமின் ராஜாவும் இவனோட சேர்ந்துக்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க. எந்த வழியில போகணும்னு கர்த்தர் சொல்லி அந்த வழியில போனா ஏராளமான உதவிகள் உங்களை தேடி வரும். அவன் உதவி செய்ய மாட்டேங்கிறான், இந்த ஆள் உதவி செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி மண்டைய பிச்சிட்டு இருக்கிறீங்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த வழியில நீங்க நடக்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டிய தருணம் என்று கருதுகிறேன். எந்த வழியாய் போவோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த யூதாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜா ஒரு கலந்து ஆலோசிக்கும் போது ஏதோமின் தேசத்தின் வழியாய் போவோன்னு சொல்லும் போதுதான் அந்த தேசத்தின் ராஜாவும் இவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள், உதவிகரம் நீட்டுகிறார்கள். இதான் கடவுளுடைய வழி, இதான் கடவுளுடைய வழி. உதவிகரம் அவன் நீட்டணும் இவன் நீட்டணும் எதிர்பார்க்குறீங்க. அப்போ நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் எந்த வழியை நியமித்திருக்கிறோ அந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, ஏராளமான உதவி கரங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ரைட்? அப்போ ஏதோமின் ராஜாவும் இவங்களோட சேர்ந்துட்டான். அப்போ ஏதோ தேசத்தை வனாந்தர மார்க்கமாக போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை உருவாகிறது. என்ன பிரச்சனை? அந்த இராணுவ பட்டாளத்துக்கும் அந்த மிருக ஜீவன்கள்லாம் இவங்களோட போகுது. ஏன்னா ஒரு இராணுவம்னா எல்லா அனிமல்ஸு அந்த காலத்தில் என்ன இருந்துற போகுது, குதிரை கழுதை இது மாதிரி தானே இருக்கும் பட்டாளியன்னு. அவங்க அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போது தண்ணி தேவைப்படும் அல்லவா, இராணுவத்துக்கு தண்ணி தேவைப்படும், அப்புறம் அந்த மிருக ஜீவனுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, வனாந்தர மார்க்கம். எவ்வளோ நாள் அந்த தண்ணி அவங்களுக்கு பயன்பட போகுது? சீக்கிரம் தீர்ந்து போச்சு பாருங்க, தண்ணிலாம் தீர்ந்து போச்சு. தண்ணி தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான், மார்க்கம் வனாந்தர மார்க்கம். இராணுவத்தில் போகிற ஆள்லாம் செத்து போயிடுவாங்க, மிருக ஜீவனெலாம் செத்து போயிடும். அப்புறம் எப்படி மோவாப் தேச ராஜாவோடு எதிர்த்து சண்டை போட முடியும்? ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல கடவுள் இடைபடுகிறார். எலிசா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இடைபடுகிறார். யாருடன்? இந்த இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க இல்லையா? இந்த யூதாவின் ராஜா யோசபாத் கடவுளுக்கு பயபக்தியாய் கடவுளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ராஜா. அதனால இந்த 3 பேரும் கூட்டு சேர்ந்தனால கர்த்தர் எலிசா என்ற தீர்க்கதரிசியின் மூலமா அந்த வனாந்தர மார்க்கத்தில் இவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். தண்ணி இல்லை, என்ன பண்றது? நல்லா கவனிங்க. கர்த்தர் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிற வழியில நீங்க பிரயாணம் பண்ணும் பொழுது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை உங்களை அந்த வழியிலே வழி நடத்தி கொண்டு செல்கிற கர்த்தரே தீர்வை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தண்ணி இல்லையாப்பா, நான் தண்ணி தரப்பா, எங்க இருந்து தண்ணி கிடைக்க போகுது நீ யோசிச்சுட்டு இருக்கிற, கவலைப்படாத, நான் உனக்கு தண்ணியை தரேன் அப்படிங்கிற மாதிரி தண்ணியை தரக்கூடியவராய் இருக்கிறார். ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் எந்த டைரக்ஷன்ல போக சொல்றாரோ வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளை நீங்க சந்தித்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிமையான தீர்வை உங்களை அந்த டைரக்ஷன்ல போக சொன்ன கர்த்தரே கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ரைட்? அப்போ இந்த ஸ்டோரியில வாட்ச் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, கர்த்தர் பேசுறார் எலியா தீர்க்கதரிசி மூலமா. 17வது வசனம் 2 ராஜாக்கள் 3:17 என்ன சொல்றாரு?
நீங்கள் இல்லை, இந்த 16வது வசனம், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வனாந்தர மார்க்கம் போயிட்டு இருக்கிற வாய்க்கால சேனலை நீ வெட்டு அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை கர்த்தர் கொடுக்கிறார் எலிசா தீர்க்கதரிசி மூலமா. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்று அடிக்காதா, மழையும் பெய்யாதா. வனாந்தர மார்க்கம், நோட் த பாயிண்ட். வனாந்தர மார்க்கம் தண்ணி வேணும், தட் இஸ் அ பிரைம் ரிக்வயர்மெண்ட். அப்போ என்ன வழி? காற்று அடிக்காது, மழையும் பெய்யாது, ஆனா நீ வெட்டின வாய்க்கால தண்ணி நிரம்பும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுறார். ஐயா, த மிராக்கிள். ஏன்னா இவங்க கர்த்தர் சூஸ் பண்ணி சொன்ன அந்த வழியில போறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி அற்புதத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பாருங்க, நிறைய பேர் ஏன் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, கர்த்தர் சூஸ் பண்ணுகிற வழியில போகாதபடினாலதான் எங்கேயோ கரடுமுரடமா இடத்துக்கு போய் முட்டி மோதி கொண்டு இருக்கிறார்கள். இதை தியரிட்டிக்கலா நான் சொல்லலை, என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து நான் சொல்லுகிறேன். எத்தனையோ சூழல்ல இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டான எடுத்ததுனால அந்த டைரக்ஷனில் போகும்போது கஷ்டங்களை சந்தித்தேன். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து சொல்யூஷனை நான் பெற்று ஜெயத்தை அடைந்தேன். ஆகவே தான் நான் அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது, ஆனால் நீங்கள் வெட்டின வாய்க்காலில் தண்ணி நிரம்பும் ஐயா அப்படின்னு சொல்றான் எலிசா தீர்க்கதரிசி. வழி இதுவே, இதுல நடவுங்கள் அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டிருக்கிற பாதை. அதனாலதான் ப்ராப்ளம் வரும்போது கர்த்தர் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுகிறார். அப்புறம் தொடர்ந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த கேம்புக்கு போயிடுவாங்க. இந்த வாய்க்காலில் தண்ணி ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ அதிகாலை நேரம் சூரிய வெளிச்சம் இந்த தண்ணீர் மேல பதும். கதை மாதிரி சொல்லிடு, எல்லாருக்கும் புரியணும். மோவாபியர் அந்த கேம்ப் அந்த சைடு இருக்குது, தண்ணி அப்படியே வாய்க்காலில் போயிட்டு இருக்குது, சூரியன் உதிக்குது. சூரியன் உதிக்கும் போது அந்த சூரிய கதிர்கள் தண்ணீர் மேலே படுது. தண்ணீர் மேலே படும்போது அதிகாலை நேரம், அப்போ அந்த மோவாபியர் கண்களுக்கு இந்த தண்ணீர் எல்லாம் ரத்தமா தோன்றுதுங்க. ஸ்பெஷல் எஃபெக்ட் யாருக்கு? அந்த மோவாபியர், அந்த எதிராளியினுடைய கண்களுக்கு ரத்தமா தெரியுதுங்க. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் யாரு செய்யறான்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் செய்கிறார். ஏன் அப்படி செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னா, அப்பதான் இவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஏன்னா இவர்கள் தான் சொன்ன பாதையில இவர்கள் செல்கிறார்கள் இல்லையா? அப்போ இவர்களுக்கு தேவையான ஜெயத்தை கொடுக்க வேண்டியது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிவிட்டது? கர்த்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிவிட்டது. அவர் சொன்ன டைரக்ஷன்ல தானே இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய பொறுப்பாளியாக கர்த்தர் மாறிவிடுகிறார் அல்லவா? ஆமா சார், மாறிவிடுகிறார். ஆகையினால தான் அந்த வீடியோவை பார்த்து கொண்டுகிற உங்களை பார்த்து திரும்ப சொல்லுகிறேன், வழி இதுவே, இதிலே நடப்பா அப்படிங்கிற சத்தம் உங்களுக்குள்ள இருந்து துணிக்கிறதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அந்த டைரக்ஷன்ல போயிட்டீங்கன்னா கஷ்டம் நஷ்டம் எதுவுமே இல்லைங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வாய் கர்த்தர் வந்து நிற்பார். அங்க கர்த்தர் வந்து நிற்பார். அப்ப இந்த கதையில தொடர்ந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் தண்ணி மேல படும். இந்த மோவாபியர்களுக்கு இது ரத்தமா தோணும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பிரமையான ஒரு எண்ணங்கள் உருவாகும். என்னம்மா யோசிப்பாங்கன்னா, இந்த 3 ராஜாக்கள் நமக்கு விரோதமாக சண்டைக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே ஏதோ டிஸ்பியூட் ஆயிடுச்சாட்டிருக்குது. அதனால தான் பட்டயத்தை எடுத்து அவங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு செத்துட்டாங்க எல்லாரும். அதனால தான் ரத்தம் பெருக்கெடுத்து இந்த வாய்க்கால் முழுவதும் ஓடிக்கொண்டு இருக்குது. அவர்களுக்குள்ளேயே அடிதடி ஆகி ஏதோ இறந்துட்டாங்களாட்டிருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமையை கர்த்தர் இந்த மோவாபியருடைய மைண்ட்ல உருவாக்குகிறார். அது ஒரு இல்யூஷன். இதெல்லாம் கர்த்தர் பண்ற வேலை. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஓஹோ இவங்களுக்குள்ள அடிதடி ஆயிடுச்சாட்டிருக்குது, அவங்க எல்லாம் வெட்டிட்டு செத்துட்டாங்களாட்டுன்னு நம்பி இந்த கேம்புக்கு அவங்க ஓடி வராங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இவங்க 3 ராஜாக்களும் கம்பீரமா இருக்கிறாங்க. வாடா மகனே, இங்கே நீயே வழினே வந்து மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி உண்டோ இல்லையான்னு ஆக்கி இந்த மோவாபிய ராஜாவை ஓடோட விரட்டுகிறார்கள். இந்த 3 ராஜாக்களும், இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, யூதாவின் ராஜா, மிகப்பெரிய ஜெயத்தை இந்த 3 ராஜாக்களும் இந்த யுத்தத்தில் பெற்றார்கள்.
பெற்றார்கள். அப்ப இந்த ஜெயம் எப்படி கிடைச்சது? அதுதான் சார் நான் சொல்றேன். யூதா, அந்த யூதாவின் ராஜா கேட்கிறான்ல, 2 ராஜர் 3:8 ஏற்கனவே வாசிச்சேன். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டா, அந்த கேள்விக்கு ஏதோமின் வனாந்தர வழியாய் போவோம் அப்படிங்கிற பதில் வருகிறது. அந்த பதில மையமா வச்சுட்டு அந்த வழியில போகும்போது தண்ணி இல்ல, எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கிறாங்க. ஆனாலும் காரியம் ஜெயமாய் முடிந்தது. ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் நீங்கள் மாட்டும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வழி இதுவே, இதில் நடவுங்கள் அப்படிங்கிற சத்தம் உங்களுக்குள்ள இருந்து கேட்கிறதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மூன்றாவதாக இன்னொரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எங்க பார்க்கலாம் அப்படின்னா, 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 13 17 வரையிலான வசனங்கள். அந்த வேத பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியருக்கும் தாவீதுக்கும் நடுவில் சண்டை. ரைட்? பெலிஸ்தியர் இந்த பக்கம் பாளையம் இறங்கிட்டாங்க, தாவீது இந்த பக்கம் இருக்கிறான். இப்போ தாவீது அந்த கேம்புக்கு போய் அவர்களுக்கு விரோதமாக சண்டை போட்டு அவர்கள் மேலே ஜெயத்தை எடுத்தே ஆக வேண்டும். இதுதான் தாவீதுடைய ரிக்குயர்மெண்ட். ஓகே, இப்போ தாவீது அவன் மனதில் யோசிக்கிறது போல அங்கே போய் அவர்களோட சண்டை போடவில்லை. அதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது போல ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்களே ஓனா டிசிஷன் எடுக்காம கர்த்தரிடத்தில் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கர்த்தரிடத்தில் போய் விசாரிச்சீங்கன்னா அவர் அருமையா அற்புதமா உங்களை கைட் பண்ணக்கூடியவர். அப்ப இந்த இடத்துல தாவீது கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது சூப்பராக கர்த்தர் ஒரு ஐடியாவை கொடுக்கிறார் பாருங்க. அதை மொத்தம் இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன் சொல்றாரு, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. ஐயோ, எவ்வளோ டீட்டெயிலாக சொல்றாரு பாருங்க ஐயா. கர்த்தர் இதில் விசாரிக்கும் போது தான் இது மாதிரிலாம் பதில் சொல்லுகிறாரு கர்த்தர். தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு. அது வரைக்கும் என்ன சார் பண்ணணும்? அமைதியாரு. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது, இந்த இரைச்சலை உண்டு பண்ணுகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் தான் உண்டு பண்ணுகிறார். இந்த முசுக்கட்டை செடியினுடைய நுனியில ஒரு இரைச்சல் சத்தத்தை நீ கேட்ப. அந்த இரைச்சல் சத்தத்தை கேட்கும் போதுதான் நீ பதிவு இருந்த இடத்துல இருந்து நீ புறப்பட வேண்டும் அப்படின்னு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறாரு கர்த்தர். அப்போ யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார். கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்கிறாரு. அதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நீ என்ன பண்ணணும்? முசுக்கட்டை செடியினுடைய நுனியில போற அந்த இரைச்சல் சத்தத்தை நீ கேட்கும் போதுதான் நீ எங்கே பதிவிடையா இருக்கிறாயோ அங்கிருந்து நீ யுத்தத்துக்கு எழும்பி புறப்பட ஆரம்பிக்கணும். அது முன்னால போயிடாத. அந்த பதிவிடையா இருக்கிற இடத்துல மறைஞ்சு அப்படியே இரு. அப்படி இருந்துட்டே இரு. அந்த சத்தத்தை இரைச்சலின் சத்தத்தை கேட்கும் போது இங்கிருந்து நீ வெளியில எழுப்பி யுத்தத்துக்கு போ. அப்படி போகும்போது நான் உனக்கு முன்னாலே போய் அந்த யுத்தத்துல உனக்கு தேவையான ஜெயத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு. தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பா. அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். மிகப்பெரிய ஜெயத்தை தாவீது அடைந்தான் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அதாங்க சொல்றேன், இது மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஏதோ நம்ம மனசுல தோன்றபடி நீங்க அதை டேக்கிள் பண்ணினீங்கன்னா அநேக நேரங்களிலே ஃபெயிலியர் ஆகிவிடுவீர்கள். கர்த்தரிடத்துல போய் கேட்கணும். கேட்கும் போது அழகா அற்புதமா அவர் கைட் பண்ணுவாரு. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பின்னாலே இருந்து கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். உங்கள் செவிகள் கேட்கும்.
சும்மா ஒன்றும் இல்லை, கர்த்தரிடத்துல போனா போதும். இக்கட்டான சூழல்ல எந்த டிசிஷன் எடுக்குன்னு தெரியலையே, வலது பக்கம் சாயறதா இடது பக்கம் சாயறதா இன்னுமே தெரியல சார் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தரிடத்துல போய் விசாரிச்சீங்கன்னா அவர் சரியான வழியை உங்களுக்கு நிச்சயம் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று. நான்காவதாக இன்னொரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அதனை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, யோசுவா 8ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் யோசுவா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அல்லவா, அதில் 8ஆம் அதிகாரம் முழுவதையும் வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆயி பட்டணம், ஒரு பட்டணம், ஒரு சிட்டி, அதற்கு பெயர் ஆயி. ரைட், ஆயி பட்டணம். அந்த ஆயி என்ற பெயருடைய பட்டணத்தை கேப்சர் பண்ண வேண்டும், அதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது டார்கெட். யாருக்கு? யோசுவாவுக்கு, கர்த்தருடைய தாசன் யோசுவாவுக்கு அதான் டார்கெட். அது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தரிடத்துல போய் கேட்கிறான் பாருங்க. இந்த வேதாகமத்தில் ஏராளமான உதாரணங்களை நீங்க பார்க்கலாம். ஏராளமான தேவதாசர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு முடிவு எடுக்கும்போது கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்க. அப்படி விசாரிக்கும் போது அழகா அற்புதமாக கைட் பண்ணுகிறார் கர்த்தர். நீங்க வாட்சி பாருங்க, யோசுவா 8ஆம் அதிகாரத்துல எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அப்பா ஒரு பட்டாளியனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், நீ அந்த பட்டணத்து பக்கம் போய் அந்த பட்டணத்துக்கு பின்னால பதிவிடையா உன்னுடைய பட்டாளியனை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு நீயும் உன்னோட சேர்ந்த சில ஜனங்களை மாத்திரம் அழைத்து கொண்டு அந்த பட்டணத்துக்கு முன்பாக நீ அப்படியே ஓடிப்போ. அப்படி ஓடி போகும்போது என்ன நடக்கும்? அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள்லாம் நீ ஓடி போறத பார்ப்பாங்க. ஹே, நமக்கு பயந்துட்டு ஓடி போறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு உன்னை விரட்டி கொண்டு உன் பின்னால ஓடி வருவாங்க. அவ்வாறு அவர்கள் எல்லாரும் உன்னை பின்தொடர்ந்து ஓடி வரும்போது இந்த ஆயுப்பட்டணம் முழுவதுமே காலி ஆயிடும், யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உன்னை பின்தொடர்ந்து உன்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. அதுதான் சரியான தருணம். அந்த நேரத்தில் அந்த பட்டணத்துக்கு பின்னால நீ அமர்த்தி வைத்திருக்கிற உன்னுடைய இராணுவத்தை எழுப்பிவிடு. அந்த இராணுவத்தார் எல்லாரும் அந்த பட்டணத்துக்குள்ள போய் அந்த பட்டணத்தை கேப்சர் பண்ணி கொள்வார்களாக அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. இவ்வளோ டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யோசுவாவால பெற முடியுதுன்னா, கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறான். தான் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை கர்த்தர் யோசுவாவுக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பின்னாலிருந்து சொல்லுகிற சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 வாசித்தோம் அல்லவா ஆரம்பத்தில். அதே போல அந்த சத்தத்தை அவன் கேட்கிறான், அதன்படியே செயலாற்றுகிறான், அந்த பட்டணத்தை கேப்சர் பண்ணி விடுகிறான் இந்த யோசுவா. அதான் பியூட்டிஃபுல்லான திங்ஸ். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. யோசுவா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு வார்த்தை, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. அப்படியே வாட்சி வந்தீங்கன்னா தெரியும், 2வது வருஷத்தினுடைய கடைசி பகுதி, பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை. இதுதான் நான் விலைக்கு காண்பித்தேன். அந்த ஆயி பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அந்த பட்டணத்துக்கு பின்னால அமர்த்துகிறான், பதிவிடை வைக்கிறான். இந்த யோசுவா மிகப்பெரிய ஜெயத்தை இந்த யோசுவா பெற்று விடுகிறான், ஆயி பட்டணத்தை கேப்சர் பண்ணி விடுகிறான். பார்த்தீங்களா, இந்த வார் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ அழகாக சொல்லி தராரு. அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ மறுபடியும் அந்த முதல்ல சொன்ன வசனத்துக்கு நான் வந்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வார்த்தை அதான வாசிச்சோம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஸோ இந்த வேளையில் 4 உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பித்து இருக்கிறேன். ரைட், இந்த 4 உதாரணங்களையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்றே நான் கருதுகிறேன். ரைட், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு உதாரணம், அப்புறம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு உதாரணம்,
அப்புறம் யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு உதாரணம், 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரம், முசுக்கட்டை செடியின் நுனியில் போகிற இரைச்சலின் சத்தத்தை கேட்கும் போது நீ புறப்பட்டு போ அப்படின்னு தாவீதின் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை. 4 உதாரணங்களை உங்களுக்கு முன்னால் நான் வைத்திருக்கிறேன். அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு கன்ஃபியூஸான சிச்சுவேஷன் வரும்போது கர்த்தரிடத்தில் போய் விசாரிங்க. கர்த்தர் அழகாக அற்புதமாக உங்களை கைட் பண்ணுவார். எந்த டைரக்ஷனில் போகணும், எந்த டைரக்ஷனில் போகக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவாய் காண்பிப்பார். நாம் நல்ல டைரக்ஷன் நல்ல வழின்னு நினச்சிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைப்போம். அதுக்கு அப்புறம்தான் தெரியும் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய படு பாதாளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தரிடத்தில் விசாரிச்சிங்கன்னா கர்த்தர் அந்த பாதையே அடைத்து போட்டிருப்பார். அவர் வேறொரு பாதையை காண்பிப்பார். அந்த பாதையில் போகும்போது சில இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வார். ஏன்னா நீங்கள் அவர் சொல்படி கேட்டுதானே அந்த வழியில் போகிறீங்க. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த கடவுள் எடுத்து தானே ஆகணும், எடுத்து விடுவா. அப்போ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று ஆழமாக நான் நம்புகிறேன். இந்த இன்றைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.